ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு அப்டேட் இப்போ இன்னையோட வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கோட்ஸ், அதாவது பைனரி ட்ரேடிங் கோட்ஸ் கம்ப்ளீட்டாகவே நம்ம ஃப்ரீயாக பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதுக்கப்புறமா இப்போது இந்த பேட்சோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இதுக்கப்புறமா நம்மளோட கோர்ஸ் நம்ம ஃப்ரீயாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போது இந்த கோர்ஸில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம், இந்த கோர்ஸில் என்னென்ன இருக்குது, நம்ம ஃப்ரீன்றதுனால சும்மா நேம் ஷேக் கோர்ஸ் இருக்குமா, இல்லை கம்ப்ளீட்டாக டீப்பாக இருக்குமா அப்படின்றத கீழே டாபிக் பை டாப்பிக்காக நான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நான் ஃபாஸ்ட்டாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிட்டு போயிடுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மென்டல் எவல்யூஷன் அண்ட் ட்ரைனிங். ஓகேங்களா? இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளோட யூடியூப்பில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அந்த பார்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்மளோட கோட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? அதுக்கப்புறமா இந்த பேசிக்ஸ் அப் டு இந்த பேசிக் வரைக்குமே நம்மளோட லேர்னிங், அதாவது பேசிக் டு அட்வான்ஸ் லேர்னிங் ஃப்ரீ கோர்ஸ் ஆல்ரெடி நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பேலன்ஸ் இது எல்லாமே லைட்டாக டச் மட்டும் தான் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஃபர்தராக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் ஸ்ட்ரக்சர்னு ஒரு டாபிக் இருக்கும். அதில் அட்வான்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும், பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் பண்ணணும்னா சார்ட்டை எப்படி செலெக்ஷன் பண்ணுறது, அதுக்கப்புறம் மைக்ரோ ரேஞ்ச் ஐடென்டிஃபிகேஷன். மைக்ரோ ரேஞ்சுனா என்ன, அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், அதை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் எடுப்போம் அப்படின்றத நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் பார்ப்போம். அடுத்து ஃபோர்த் டாபிக் பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ். ஓகேங்களா? டபுள் கேண்டில் ஸ்டிக் எப்படி பண்ணுறது, ட்ரிபிள் கேண்டில் ஸ்டிக் எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி ட்ரேட் பண்ணுறது. அதுக்கப்புறம் சைக்கோ பேட்டர்னா என்ன, அதை மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதே இந்த டாப்பிக்கில் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து மார்க்கெட் மூவில் தான் சப்போர்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, அதுக்கப்புறம் சப்ளை அண்ட் டிமாண்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அதுக்கப்புறம் நியூ ஹை நியூ லோ எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அதை எப்படி மார்க்கெட்டில் ஒர்க் ஆகும் அப்படின்றதே நம்ம இதில் கிளியராக பார்ப்போம். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்பெஷல் அப்படின்ற ஒரு எபிசோடில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா டைப் ஆஃப் எஸ்என்ஆரில் என்னென்ன இருக்குது, சிங்கிள் கேண்டில், மல்டி கேண்டில், அதுக்கப்புறம் சிங்கிள் லெவல், மல்டி லெவல், அதெல்லாமே பார்ப்போம். அதுக்கப்புறம் சப்போர்ட் பிகம் ரெசிஸ்டன்ஸ், ஒரு சப்போர்ட் ஏரியா எப்படி ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக மாறுது அப்படின்றதே நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் பிகம் சப்போர்ட், ஒரு ரெசிஸ்டன்ஸ் எப்படி சப்போர்ட்டாக மாறுது, அந்த ஏரியாவில் எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் ரவுண்ட் நம்பர்ஸ், அஸ் யூஷுவலாக ரவுண்ட் நம்பர்ஸ்னால் என்ன, மேஜிக் நம்பர்ஸ்னால் என்னன்றதை பார்ப்போம். அதுக்கப்புறம் கேப் அப், கேப் டவுன், கேப் அப்பில் கேப் டவுனில் எப்படி ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்றது இது எல்லா டாப்பிக்குமே நம்ம இன் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேங்களா? இதில் மேஜரான பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சீக்ரெட் செட்டப். ஓகேங்களா? இதுதான் மெயினான விஷயம். ஓகேங்களா? நீங்கள் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துருந்த விஷயம் செட்டப்ஸ். ஓகேங்களா? நம்ம எத்தனை செட்டப்ஸ் இங்கே வச்சுருக்கோம், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 ஓவராலாக ஒரு 14 செட்டப்ஸ் நம்ம வச்சுருக்கோம். ஓகேங்களா? இந்த 14 செட்டப்ஸில் ஜஸ்ட் ஒரு 4 செட்டப்ஸில் நீங்கள் மாஸ்டர் பண்ணாவே மார்க்கெட்டுக்கு ரொம்ப போதுமானது. ஓகேங்களா? மொமெண்டம் செட்டப்ஸ், மொமெண்டம் ஸ்ட்ராட்டஜி, மொமெண்டம் எப்படி ட்ரேட் பண்ணணும், அதுக்கப்புறம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் எப்படி ட்ரேட் பண்ணணும், பிரேக் அவுட்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும், ட்ரெண்ட் லைனு, காமன் ரிஜெக்ஷனு, அதுக்கப்புறம் ரிஜெக்ஷன் ட்ரேடிங்கு, அதுக்கப்புறம் டோஜி, அதுக்கப்புறம் எக்ஸாஷன் கேண்டில்ஸு, அதுக்கப்புறம் டபுள் டாப்பு, டபுள் பாட்டம் அண்ட் டபுள் டாப்பு, அதுக்கப்புறம் ஆர்ஜி பேட்டர்ன், ரெட் கிரீன் பேட்டர்ன், அதுக்கப்புறம் இன்சைட் வீக் ரிவர்ஸோ, அதுக்கப்புறம் கியூஎம்ல. ஓகேங்களா? இது எல்லாமே ஒரு ஸ்ட்ராட்டஜியும் ஒரு செட்டப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸாக இருக்கும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் இப்போ மொமெண்டம் எடுத்துட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக 30 மினிட்ஸ் இல்லை ஒரு 1 ஹவர் மொமெண்டம் பற்றி மட்டும்தான் பார்ப்போம். நம்ம மொமெண்டம் எப்படி கிரியேட் ஆகுது, மொமெண்டமில் எப்படி ட்ரேட் எடுக்கலாம், மொமெண்டமில் எப்படி லாஸ் ஆகாமல் ட்ரேட் எடுக்கிறது, இது எல்லாமே கிளியராக பார்ப்போம். இது எல்லாமே நமக்கு இன் டீட்டெயிலாக பேசிக்ஸ் பார்ப்போம். ஆல்ரெடி நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா என்னோடய கியூஎம் லெவல் ஸ்ட்ராட்டஜியும் டோஜி ஸ்ட்ராட்டப்பும்
ட்ரெண்ட் லைன் செட்டப்பும் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா, இந்த மூணுமே வந்து ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன். இது வந்து ஃபஸ்ட்டு போட்டது, இது செகண்டு, இது வந்து தேர்டு. இந்த மூணு பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நம்மளோட கிளாஸஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. சப்போஸ் இது இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு 3 வீடியோஸ் வந்து ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஜஸ்ட் அதை ஒரு தடவை போய் பாருங்கள். உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம கிளாஸில் சேரலாமா வேணாவா அப்படின்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி தான் இந்த 3 எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும், அதே மாதிரி தான் ரிமைனிங் இருக்க 11 செட்டப்பையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேங்களா, அதுக்கப்புறமா எப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், மார்க்கெட்டில் வந்து எப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம லாஸ் வந்து அவாய்ட் பண்ணுவோம் அப்படின்ற மெத்தடியை வந்து நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் மணி மேனேஜ்மெண்ட், ஃபைனலாக வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா, இந்த 10 டாபிக் வச்சு தான் வந்து ஓவரால் பைனரி ஆப்ஷனோட ட்ரேடிங்கே வந்து இருக்குது. ஓகேங்களா, அதுதான் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து நம்மளோட கோர்ஸில் வந்து பார்ப்போம். சரிங்களா, அடுத்து அதை வந்து எப்படி அவைல் பண்ணுறது, கோர்ஸில் வந்து நான் எப்படி ஜாயின் பண்ணுறது. இது வந்து ஃப்ரீ கோர்ஸு தான், இருந்தாலும் அந்த ஃப்ரீ கோர்ஸில் நான் எப்படி வந்து ஜாயின் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு இப்போ டவுட் வந்திருக்கும். எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட டிஎன் ட்ரேடர்ஸ் அப்படின்ற ஒரு டெலகிராம் குரூப், அதாவது சேனல் இருக்குது. ஓகேங்களா, டெலகிராம் வந்து சேனல் இருக்குது. அந்த சேனலோட லிங்க்கை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, அந்த சேனல் ஆட் ஆகாதுங்க, சேனல் ஆட் ஆகிடுங்க. செகண்ட், நீங்கள் சேனலில் ஆட் ஆனீங்க அப்படின்னா இந்த கம்ப்ளீட் பேசேஜ் மெசேஜுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் சேனலில் ஆட் ஆகிட்டிங்கன்னா அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கிறதான அப்டேஷன் வந்து இந்த சேனலில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, செகண்டு, நீங்கள் வந்து எப்படி வந்து இந்த கிளாஸை வந்து அவைல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட லிங்க் இருக்குது பார்த்தீங்களா. கோடெக்ஸ் பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் பரவாயில்ல, பாக்கெட் ஆப்ஷன் பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எந்த பிளாட்ஃபார்ம் வந்து சூட்டபிளோ, நீங்கள் எதில் வந்து ஃபெமிலியராக இருக்கீங்களோ அந்த பிளாட்ஃபார்ம் லிங்க்கை ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணணும், இந்த $100 வந்து டெபாசிட் பண்ணணும். ஓகேங்களா, இது வந்து எனக்காக இல்லை, உங்களுக்காக, உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா, இந்த $100 மஸ்ட்டாக நீங்கள் டெபாசிட் பண்ணி உங்களோட ட்ரேடர் ஐடியை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், எனக்கு சென்ட் பண்ணணும். சரியா, நான் அந்த ட்ரேடர் ஐடியை வந்து என்னோட லிங்க்கை நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத ஃபஸ்ட்டு வேலிடேட் பண்ணுவேன். அதை வேலிடேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கிளாஸுக்கு வந்து நான் ஆக்சஸ் கொடுப்பேன். ஓகேங்களா, இந்த $100ன்றது ஜஸ்ட்டு நீங்கள் வந்து கிளாஸில் சேர்றதுக்கு மட்டும் டெபாசிட் பண்ணிவிட்டு சேர்ந்ததுக்கப்புறம் வித்ட்ராவல் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, மினிமம் வந்து 4 கிளாஸுக்காவது, அதாவது 4 எபிசோடாவது இந்த $100 வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். புரியுதுங்களா, நீங்கள் இப்போ $100 போட்டுட்டு கிளாஸில் ஜாயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டேவோ இல்லை அந்த வீக்லேயே வந்து நீங்கள் வந்து வித்ட்ராவல் பண்ணக்கூடாது. வித்ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கிளாஸ்லேருந்து எக்ஸிட் ஆகிருவீங்க, உங்களை வந்து எலிமினேட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸில் சேரவே முடியாது. ஈவன் தோ என்னோட ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் கிளாஸில் சேர முடியாது. ஓகேங்களா, அப்படி இல்லை, நான் வந்து இந்த $100 டெபாசிட் பண்ணேன், பட் 4 எபிசோட் முடிகிறதுக்குள்ளவே நான் ட்ரேட் பண்ணி அதை வந்து 0க்கு கொண்டு வந்துட்டேன், அதாவது லாஸ் ஆகிட்டேன் அப்படின்னீங்கன்னா ஓகே, நான் வந்து உங்களை வந்து எக்ஸெப்ஷன் பண்ணுவேன். அதுக்காக நான் உங்களை லாஸ் ஆக சொல்கிறேன் அப்படின்றது மீனிங் கிடையாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நீங்கள் உங்களோட எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நீங்கள் லாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அது வந்து அக்செப்டபிள். ஓகேங்களா, ஏன்னா நீங்கள் கிளாஸில் தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, நான் எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லி தருவேன். பட் ஆனால் நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த $100 போட்டுட்டு ஜாயின் பண்ணி 1 வீக்லேயே இல்லை 10 டேஸ்லேயே வந்து நீங்கள் வித்ட்ராவல் பண்ணியிருந்தீங்க, இந்த வித்ட்ராவல் பண்ணி நீங்கள் பேலன்ஸை 0 ஆகிட்டீங்க, இல்லை 50 ஆகிட்டீங்க, இல்லை 40 ஆகிட்டீங்க, இல்லை 10 ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாட் அட் ஆல், நாட் அக்செப்டட். புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஆஃப் கிளாஸ் முடிகிற வரைக்குமாவது நீங்கள் அந்த பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணணும். சரிங்களா, அது வந்து மஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அது இல்லை அப்படின்னா நான் வந்து கிளாஸில் வந்து உங்களை அக்செப்ட் பண்ண முடியாது, சாரி. ஓகேங்களா, செகண்டு, இந்த ஃபஸ்ட்டு கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து நமக்கு
அக்டோபர் 4ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, அக்டோபர் 4லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களோ நீங்கள் எல்லாருமே நம்மளோட லிங்கை ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. செகண்ட், இதில் ஒரு மேஜரான அப்டேஷன் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் கோடெக்ஸ் புரோக்கரில் வந்து நிறைய மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கிளாஸஸ் கம்ப்ளீட்டாகவே வந்து கோடெக்ஸில் தான் நான் எடுப்பேன். ஓகேங்களா, அதே மாதிரி பேக்கெட் ஆப்ஷனில் கம்ப்ளீட்டாக வந்து நிறைய மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்கள் கிளாஸஸ் வந்து நான் பேக்கெட் ஆப்ஷனில் தான் எடுப்பேன். ஓகேங்களா, அப்படி இல்லை ரெண்டுத்துலேயுமே வந்து 50-50 ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரெண்டுத்துலேயுமே வந்து கிளாஸ் எடுப்பேன். புரியுதுங்களா? இப்போ வந்து ஒரு டாபிக் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு QM ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுக்கோங்க. QM ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து கோடெக்ஸ் புரோக்கரில் அதிகமான மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கோடெக்ஸ் புரோக்கரில் தான் நான் எடுப்பேன். ஓகேங்களா, இல்லை வந்து பேக்கெட் ஆப்ஷன் புரோக்கரில் அதிகமாக ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் பேக்கெட் ஆப்ஷன் புரோக்கரில் தான் எடுப்பேன். இப்போ ரெண்டுத்துலேயுமே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, 50-50% வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரெண்டுத்துலேயுமே எடுப்பேன். எப்படி எடுப்பேன் அப்படின்னா, எக்ஸாம்பிள் QM ஸ்ட்ராட்டஜி வந்து கோடெக்ஸில் எடுக்கிறேன் அப்படின்னா அடுத்து வர ட்ரெண்ட் லைன் ஸ்ட்ராட்டஜியை வந்து பேக்கெட் ஆப்ஷனில் எடுப்பேன். ஓகேங்களா, அந்த மாதிரி வந்து 50-50% இதெல்லாம் எடுப்பேன். ஏன்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து ரெண்டு பிளாட்ஃபார்முக்குமே வந்து 95% வின்னிங் அக்யூரேசியில் வந்து ஒர்க் ஆகும் நம்ம சொல்கிறத ஃபாலோ பண்ணிங்கன்னா. சரிங்களா, ஓகே கைஸ், நான் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஐ ஹோப் யூ பீப்புள்ஸ் ஆர் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் தோஸ் திங்ஸ். ஓகேவா, இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து எனக்கு வந்து என்னோட டெலகிராம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த டெலகிராம் லிங்க்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஓகேங்களா, ஸோ அது மட்டும் இல்லை, நான் சொன்ன மாதிரி இந்த $100 ப்ளஸ் இந்த வித்ட்ராவல் பாலிசி இது எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்கிட்ட கேட்டிங்கன்னா ப்ரோமோ கோட் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. அந்த ப்ரோமோ கோடு வந்து நான் கொடுக்குறதில்ல யாருக்குமே. ஓகேங்களா, எனக்கு கோடு இருக்குது, நான் கொடுக்குறதில்ல. ஏன்னா நம்ம குறுக்கில் வந்து வித்ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கம்ப்ளீட் பண்ணாமல் நம்ம வித்ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஓனாக ஏர்னிங் பண்ண மணியை வந்து நம்ம லாஸ் பண்ணி தான் வித்ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து ப்ரோமோ கோடு வந்து நான் யாருக்குமே வந்து கொடுக்குறதும் இல்லை, அதை ரெஃபர் பண்ணுறதும் இல்லை. ஓகேவா, ஸோ ப்ரோமோ கோடு வந்து என்கிட்ட இல்லை. செகண்ட் கொஸ்டின்ஸ், நீங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து எந்த பிளாட்ஃபார்மில் வேணாலும் உங்களுக்கு வந்து ஓகேவோ அந்த பிளாட்ஃபார்மில் வந்து நீங்களோட லிங்க்கை ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். தேர்ட் வந்து 100% நீங்கள் $100 போட்டே இருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா இது உங்களோட அக்கௌண்ட்டில் தான் போடுறீங்க, எனக்காக நீங்கள் தரல இதில். ஓகேவா, ஸோ அதனால் வந்து 100% நீங்கள் இந்த $100 வந்து டெபாசிட் பண்ணால் மட்டும்தான் கிளாஸில் வந்து ஃப்ரீயாக சேர முடியும். இல்லைனா வந்து கிளாஸில் வந்து உங்களால் ஃப்ரீயாக சேர முடியாது. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வந்து எனக்கு பர்சனலாக சேட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, ஓகே கைஸ், நம்மளோட கிளாஸ் வந்து அக்டோபர் 4th நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் அண்ட் பீஸ் அவுட். செகண்ட் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து பிங் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.